இன்றைக்கி இந்த வீடியோவில் கண்டென்ஸ்டு மில்க் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணி தாங்க நான் ஆல்ரெடி கேக் சிக்கிள் பண்ணியிருந்தேன். அதோட லிங்குமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த கண்டென்ஸ்டு மில்க்கை நம்ம நிறைய வகை பயன்படுத்தலாம். நம்ம பாயசம் வைக்கும்போது பயன்படுத்தலாம். அப்புறமா நம்ம வீட்டிலையே ஃபாண்டன்ட்டு பண்ணுறதுக்குமே இதை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்காக நான் இன்றைக்கி 5 டீஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு கப்பில் கூட மெஷர் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 50 ml பால் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். காய்ச்சாத பால் வேணுனாலும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது கூட 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் கப்பில் எடுத்தீங்கன்னா அதில் பாதி அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இது மாதிரி தண்ணி மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா தண்ணியாகவே இருக்கணும். இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிடலாம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துடலாம். பாருங்கள், சீக்கிரமாகவே நமக்கு இது ரெடியாகி கிடச்சிடும். 2 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு பக்குவத்தில் வந்த உடனே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கண்டென்ஸ்டு மில்க் வீட்டிலையே ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.